ஸோ இந்த கிளாஸ்ல வந்து ஏபிஐனா என்ன, வாட் இஸ் ஏபிஐ. ஸோ ஏபிஐ ஏபிஐங்கிறத முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ ஏபிஐல டேட்டா அனுப்புவாங்க. ஸோ அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ என்னன்னா, ஏபிஐங்கிறது ஒண்ணுமே இல்லை, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஸோ பாத்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஸோ இது என்ன பண்ணுன்னா, இப்போ நார்மலா நம்ம ஃப்ரண்ட் ஒரு டாஸ்க், இப்போ நீங்க ஒரு பர்டிகுலரா ஒரு லாகின் பண்றீங்க. ஸோ என்னன்னா, ஒரு ஒரு கூகுள்ல ஒரு அக்கௌண்ட்டை நீங்க இப்போ இப்போ கூகுள் கிரியேட் அக்கௌண்ட் நான் கொடுக்குறேன். கூகுள் கிரியேட் அக்கௌண்ட். ஸோ இப்போ நான் ஒரு அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ண போறேன்னா, இப்போ நான் அந்த இடத்துல நேம், யூசர் நேம், ஐ மீன் நேமும் அடுத்த ஒரு லாஸ்ட் நேமும் நான் கொடுக்குறேன். இந்த இதை நான் கொடுத்துட்டு, இதை நான் நெக்ஸ்ட் அப்படின்னு நான் கிளிக் பண்ணேன்னா, எனக்கு வந்து இந்த டேட்டாவை எடுத்துட்டு போகணும். எங்க எடுத்துட்டு போகணும்னா, ஒரு பேக் அண்ட் லாங்குவேஜுக்கு எடுத்துட்டு போகணும். ஐ மீன் சர்வருக்கு எடுத்துட்டு போகணும். ஸோ சர்வர் கூட கனெக்ட் ஆயிருக்கிறது ஒரு பேக் அண்ட் லாங்குவேஜ். அது என்ன லாங்குவேஜா கூட இருக்கலாம். ஒரு ஜாவா இருக்கலாம், இல்ல பைத்தானா இருக்கலாம், இல்ல நோடா இருக்கலாம், இல்ல பிஹெச்பி, இல்ல ஏதோ சம்திங், ஏதோ பேக் அண்ட் லாங்குவேஜா இருக்கலாம். ஸோ அந்த லாங்குவேஜ் அந்த சர்வருக்கு போய் அங்க இருந்து டேட்டா பேஸுக்கு போகும். ஓகே. ஸோ இந்த இடத்துல ஏபி எங்க ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ நம்ம இருக்கிற ஃப்ரண்ட் அப்ளிகேஷன் ஏதாவது கூட இருக்கலாம், எந்த லாங்குவேஜா கூட இருக்கலாம், ரியாக்டா இருக்கலாம், இல்ல ஆங்குலரா இருக்கலாம். அதுமாதிரி ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் நிறைய இருக்கு. ஸோ ஏதோ ஒன்று இருக்கலாம். அதே மாதிரி பேக் அண்ட் ஏதோ ஒரு லாங்குவேஜா இருக்கலாம். ஸோ இந்த லாங்குவேஜ் தான் இப்போ பர்டிகுலரா இந்த லாங்குவேஜ்ல இருந்து இந்த லாங்குவேஜுக்கு வந்தாதான் டேட்டா சென்ட் ஆகும் அப்படிங்கிற சினாரியோவே இதுல கிடையாது. ஸோ ஏதோ ஒரு லாங்குவேஜ், பட் ஏபிஐ மூலமா டேட்டா சென்ட் பண்றது அவ்வளவுதான். பர்டிகுலரா ஒரு ஃப்ரண்ட் எண்ட் மூலமா டேட்டாவை பேக் எண்டுக்கு அனுப்புறது தான் அந்த ஏபிஐ. எந்த லாங்குவேஜ்னு அது வந்து மென்ஷன் வேண்டாம். ஒரு நார்மலா ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கும் அது ஏபிஐ இது. ஸோ பர்டிகுலரா டேட்டாவை அதுல சென்ட் பண்ணுவாங்க. ஐ மீன் கம்யூனிகேட் பண்றதுக்கு ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கும் ஒரு கம்யூனிகேட் தான் அந்த ஏபிஐ. என்னன்னா, ஒரு ஒரு பர்டிகுலர் யூஆர்எல் மாதிரியே இருக்கும். இப்போ நார்மலா, இப்போ இதே ஒரு யூஆர்எல் தான். இதே ஒரு யூஆர்எல். ஸோ இந்த யூஆர்எல் நான் போட்ட உடனே ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுது. ஸோ இந்த யூஆர்ல ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ அந்த வெப்சைட்டை நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல காமிக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியுது. ஸோ அதே மாதிரி தான் நான் அந்த யூஆர்எல் ஃப்ரண்ட்ல யூஸ் பண்ணும்போது, இந்த யூஆர்எல் எதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்களோ, அந்த பேக் எண்டுக்கு அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்களோ, அதோட ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ ஒண்ணுமே இல்லை, ஏபிஐனா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். என்னன்னா, ஒரு ஒரு கம்யூனிகேட் ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கும் உள்ள ஒரு கம்யூனிகேட், டேட்டாவை சென்ட் பண்றதுக்கும் ரிசீவ் பண்றதுக்கும், சென்டும் ரிசீவும் அவ்வளவுதான். ஸோ கெட் பண்ணிக்கிறோம், அதே மாதிரி சென்டும் பண்ணிக்கிறோம். ஸோ இதான் ஏபி. ஸோ ஓகே. ஸோ இந்த ஏபி எப்படி சென்ட் பண்ணலாம், அதுக்கு நிறைய ப்ரோட்டோகால்ஸ் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ ஓகே. ஸோ இந்த இந்த ஹெச்டிபிஎஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு ப்ரோட்டோகால் உண்டு. ஸோ ஒன்றுமே இல்லை, ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். அடுத்து இன்னொன்று ஹெச்டிபிபிஎஸ். இது வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூர். ஸோ நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரெண்டு இடம் இருக்கு, ஹெச்டிபி, ஹெச்டிபிஎஸ். ஸோ ஓகே. ஸோ ரெண்டு ப்ரோட்டோகால் இருக்கு. இந்த ப்ரோட்டோகால் மூலமா தான் இந்த ப்ரோட்டோகால் மூலமா தான் அவங்க வந்து ஏபிஐ கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ என்னன்னா, நான் ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கும் ஒரு கம்யூனிகேட் பண்ணணும். கம்யூனிகேட் பண்றதுக்கு எனக்கு ஒரு வே வேணும். அந்த வே தான் இந்த ப்ரோட்டோகால். ஓகே. ஸோ அப்போ எனக்கு ரெண்டு விதமான ப்ரோட்டோகால் இருக்கு. ஸோ ஹெச்டிடிபி அடுத்து ஹெச்டிடிபிஎஸ். ஸோ இந்த ரெண்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் உண்டு. என்னன்னா, இந்த இப்போ ஹெச்டிபின்னு வச்சிருங்க. ஸோ இந்த ஹெச்டிபியில மூலமா தான் அவங்க வந்து ஏபிஐ கிரியேட் பண்றாங்கன்னா, இந்த ஹெச்டிபி மூலமா தான் அந்த யூஆர்எல் இருக்கும். ஸோ அந்த யூஆர்எல் நம்ம கால் பண்ணும்போது நம்மளுக்கு பேக்கெண்ட்ல இருந்து டேட்டா, அவங்க ஒண்ணு அது கெட் பண்ற டேட்டாவா இருக்கலாம், இல்ல சென்ட் பண்ற டேட்டாவா இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் கூகுள் அக்கௌண்ட்டை நான் கிளிக், ஐ மீன் டேட்டாவை கொடுத்து நான் சென்ட் பண்றேன்னா, இது வந்து சென்ட் பண்ற டேட்டா. இதே இது கெட் பண்றேன்னா அது கெட் பண்ற டேட்டா. ஸோ அப்போ என்னன்னா, இந்த புரோட்டோகால் மூலமா தான். ஸோ இந்த ரெண்டுல ஏதோ ஒரு புரோட்டோகால் மூலமா தான் ஏபிஐ எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ரெண்டு புரோட்டோகாலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இது வந்து செக்யூரா இருக்கும். ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் செக்யூர்னு வரும். பாத்தீங்கன்னா HTTPS, பாத்தீங்கன்னா HTTP மெசேஜ் ஆர் பிளைன் டெக்ஸ்ட் விச் மீன்ஸ் unauthorized parties can easily access and read them over the internet. In contrast, HTTP stands with all data in encrypted form.
ஒண்ணுமே இல்லை. டேட்டா சென்ட் ஆகுது. டேட்டா சென்ட் ஆகுறது இப்போ நான் அந்த இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் நேம் அடிக்கிறேன். நான் அடிக்கிற நேம் இப்போ நான் அந்த இடத்துல அடிச்சு டைப் பண்ணி நான் அதை நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா இந்த டேட்டா வந்து இந்த ஏபிஐ மூலமா இதுக்கு ஒரு ஏபிஐ உள்ள எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த யூஆர்எல் மூலமா டேட்டா வந்து பேக்அண்ட் போகும். ஸோ அப்படி பேக்அண்ட் போகும்போது எனக்கு எப்படி போகும்னா பிளைன் டெக்ஸ்டா போகும். நான் என்ன நேம் அடிக்கிறேன், நான் என்ன பாஸ்வேர்டு அடிக்கிறேன் அப்படிங்கிறது பிளைன் டெக்ஸ்டா போகும். ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ பிளைன் டெக்ஸ்டா போகும்போது என்னால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். யாரால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும்னா டெவலப்பர் கிடையாது. ஒரு ஹேக்கர் உள்ள வந்தாங்கன்னா அதை பைபாஸ் பண்ணாங்கன்னா ஈஸியா ஒரு டேட்டாவை ரிட்ரீவ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் HTTP யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த இது ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க செக்யூரான வெப்சைட்டுக்கு. ஓகே, ஸோ நான் என்னன்னா இப்போ நான் ஒரு இமேஜ் எடுத்து காமிக்க உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா யூசர்ல இருந்து ஒரு டேட்டா போகுது. அதான் இங்க இருந்து ஒரு டேட்டா போகுது. ஸோ அந்த டேட்டா வந்து இப்போ ஹெச்டிபியா இருந்துச்சுன்னா இன்செக்யூர். ஸோ இந்த இடத்துல டேட்டா வந்து பிளைன் டெக்ஸ்டா போகும். ஸோ பிளைன் டெக்ஸ்டா போய் உங்களுக்கு வந்து டீப்ல போய் ஸ்டோர் ஆகும். பட் HTTPS இருந்தால் என்கிரிப்ட்ல போகும். அது என்கிரிப்ட் பண்ணி அனுப்பிட்டு அங்கே டீக்ரிப்ட் பண்ணி டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான். ஓகே, HTTP அண்ட் HTTPS அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு ப்ரோட்டோகால். ஓகே, ப்ரோட்டோகால்னா கம்யூனிகேட் பண்றக்கூடிய ஒரு ப்ரோட்டோகால். இதே மாதிரி மல்டிபிள் ப்ரோட்டோகால்ஸ் உண்டு. SSL அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரோட்டோகால் நிறைய இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா யூஸ் பண்றது இந்த HTTPS தான். ஸோ ஓகே, இந்த HTTPS மூலமா தான் ஒரு ப்ரோட்டோகாலை சென்ட் பண்ணுவோம். அப்போ என்னன்னா நான் ஒரு டேட்டா அடிக்கிறேன். நான் ஒரு யூசர் நேம் இப்போ என்ன இருக்குது யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஸோ இந்த பாஸ்வேர்டை நான் இப்போ யூஆர்எல் மூலமா நான் வந்து எங்க கொண்டு போனேன், இன்னொரு பேஜுக்கு கொண்டு போனேன். பட் எனக்கு இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டையும் எனக்கு வந்து டேட்டா பேஸ் கொண்டு போகணும். ஸோ டேட்டா பேஸ் கொண்டு போகணும்னா எனக்கு ஒரு ஏபிஐ தேவைப்படும். எங்க அந்த டேட்டா பேஸ்ல அப்டேட் பண்றக்கூடிய ஒரு ஏபிஐ. அப்போ சர்வர் கூட நான் கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ அந்த ஏபிஐ பேக்எண்ட்ல எழுதியிருப்பாங்க. எழுதி ஒரு HTTPSல ஒரு அந்த புரோட்டோகால் மூலமா ஏபிஐ எழுதி நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அப்டேட்டை தான் நம்ம வந்து கால் பண்ணுவோம். ஸோ கால் பண்ணி அது மூலமா டேட்டா சென்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதை எப்படி சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு நிறைய பேக்கேஜ் இருக்கு, லைப்ரரி பேக்கேஜ். ஸோ அதில் ஒரு பேக்கேஜ் தான் ஆக்ஸியூஸ். ஸோ இதை நோட் பண்ணிடுங்க. ஸோ npm i ஆக்ஸியூஸ். ஸோ இது நீங்க அப்படி இன்டர்நெட்ல போட்டீங்கன்னா ஸோ ஆக்ஸியூஸ் நீங்க உள்ள போங்க, npm உள்ள போனீங்கன்னா அதில் டெஃபினிஷனே கொடுத்துருப்பாங்க. So make XML HTTP request from the browser, make HTTP request from the Node.js, support promise API அப்படி சொல்லி என்னன்னா ரெக்வஸ்ட் அனுப்புறதுக்கு. ஸோ நான் ப்ரௌசர் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னா ஸோ இந்த மாதிரி ஆக்சிஸ் பேக்கேஜ் மூலமாக தான் என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியும், ஒரு ரெக்வஸ்ட் அனுப்ப முடியும். நான் ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பணும் என்னன்னா நான் இங்கேருந்து நான் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணனாலும் நான் இப்படி ஒரு நேம் டேட்டாவை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புனா தான் அதை ரிசீவ் பண்ணி நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் தரும். ஓகே, அதே மாதிரி நான் டேட்டா கெட் பண்ணனாலும் எனக்கு ஒரு டேட்டா வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புவேன். ஸோ இந்த ரெக்வஸ்ட் எல்லாமே இந்த ஆக்சிஸ் மூலமா தான் நம்ம பண்ணுவோம். ஸோ npmi ஆக்சிஸ் அதை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நான் ம், இப்போ அதை எப்படி சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணும்போது எனக்கு பேக்கெண்டுக்கு டேட்டா போகணும். ஸோ அது ஒரு ஃபங்க்ஷன் ஹேண்டில் சப்மிட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஃபங்க்ஷனை எழுதிட்டு ஸோ இந்த இடத்துல தான் நான் வந்து ஒரு வேரியபிள் போட்டு, ஏன்னா ரெஸ்பான்ஸ் வரணும்னா இது வந்து சக்ஸஸ் ஆகிட்டா சக்ஸஸ் ஆகலைன்னு ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ அதுக்காண்டி இதில் வந்து ரிசல்ட் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிட்டு ஸோ இந்த இடத்துல நான் ஏபிஐ கால் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் ஏபிஐ கால் பண்ணணும்னா நம்மகிட்ட வந்து ஏபிஐ கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பேக் அண்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணல. ஸோ பேக் அண்டோட ஏபிஐ நிறைய இருக்கு. பட் அது வந்து நிறைய ஆத்தரைஸ்ட் இருக்கும். ஸோ அது ரொம்ப செக்யூரா இருக்கும். நம்ம யூஸ் பண்ணதுக்கு நிறைய கீஸ் தேவைப்படும். ஓகே டன். ஸோ அதனால நான் வந்து ஒரு டெமோ ஏபிஐ வந்து இன்டர்நெட்ல எடுத்துக்கிட்டேன். டெமோ ஏபிஐ இன்டர்நெட்ல எடுத்துக்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஜேசான். ஓகே 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 பாருங்க, இதுதான் அந்த ஏபிஐ. ஓகே, இது வந்து நார்மலா கெட் ஏபிஐ. ஸோ ஃபெச் பண்ணியிருக்காங்க, இது ஒரு கெட் ஏபிஐ. இந்த டெமோ ஏபிஐ நான் அப்படி கால் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் நான் ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து காமனா இருக்கும். இது வரைக்கும் காமனா இருக்கும். அதுக்கடுத்து கூட ஒரு ஏபிஐ என் பாயிண்ட் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த டெமோ ஏபிஐ நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்து இதை எப்படி கால் பண்ணணும்னா ஆக்சியூஸ் ஆக்சியூஸ் இதுல
நான் வந்து இது வந்து கெட்டா இல்ல போஸ்ட் ஐ மீன் நான் வந்து டேட்டாவை கெட் பண்ண போறேனா இல்ல அனுப்ப போறேனா அப்படின்னு சொல்லி ப்ரௌசருக்கு தெரிய வைக்கணும். ஐ மீன் சர்வருக்கு ரெக்வஸ்ட் அனுப்பணும். இது வந்து கெட்டுக்குள்ளதா இல்ல போஸ்ட்டுக்குள்ளதா அப்படிங்கிறது. ஸோ அதுல தான் இந்த ஹெச்டிபி ஹெச்டிபிஎஸ்ல 4 மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல 4 மெத்தட்ஸா ரிப்பீட்டடா 99% யூஸ் பண்ணுவோம். அது என்ன மெத்தட்னா கெட், அடுத்து போஸ்ட், அதுக்கடுத்து புட், அதுக்கடுத்து டெலீட். ஸோ 4 மெத்தட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இந்த ஹெச்டிபியும் சரி ஹெச்டிபிஎஸும் சரி 4 மெத்தட்ஸ் இருக்கு. இந்த மெத்தட் மூலமா தான் டேட்டாவை எடுக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஏபிஐ வந்து கெட் ஏபிஐ. ஏன்னா நார்மலாக ஃபெச் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கெட் ஏபிஐ. ஸோ இந்த ஃபெச் மூலமாகவும் நம்ம பண்ணலாம். இந்த ஃபெச் மூலமாகவும் நம்மளால ஏபிஐ ஃபெச் பண்ண முடியும். பட் நான் எதுக்கு இந்த ஃபெச் யூஸ் பண்ணலைன்னா நீங்க லேட்டராக நான் சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஹெச்டிபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு கெட் ஏபி. அப்போ நான் யூஸ் பண்ண போறது கெட். அப்போ நீங்க ஆக்சிஸ் டாட் நீங்க போட்டீங்கன்னா இந்த இடத்துல நிறைய வரும். ஸோ கெட், அதுக்கடுத்து ஸோ பார்த்தீங்கன்னா போஸ்ட், அடுத்து புட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெலீட். ஸோ இவ்வளோ பேர் வருது. நான் இதில் கெட் யூஸ் பண்ண போறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கெட், ஏன்னா அது வந்து கெட் ஏபி. அந்த ஏபிஐயை அப்படி நான் உள்ள கொடுத்துருவேன். கொடுக்கும்போது அது ஸ்ட்ரிங்கில் கொடுக்கணும். ஏன்னா பாருங்க, ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஏபிஐனாலே ஸ்ட்ரிங் தான். இந்த ஏபிஐ மூலமா தான் அது ஃபெச் பண்ணி அவங்களோட டேட்டாவை எடுத்து வரப்போகுது. ஓகே டன். இப்போ நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் லாக் போட்டு ரிசல்ட் அப்படிங்கிறத கன்சோல் லாக்ல நான் போட்டுறேன். ஓகே. இப்போ நான் இதையும் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் இதில் பர்டிகுலரா ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது இதுல ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். ஒரு பட்டன் கிளிக் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணு. ஸோ ஓகே. ஸோ நான் npm ஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன். npm ஸ்டார்ட். ஸோ நான் இந்த ஏபிஐ யூஸ் பண்ணும்போது இந்த இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க பேக்எண்டை. ஸோ அப்போ பேக்எண்டுக்கு இந்த யூஆர்எல் டைரக்டா பேக்எண்டுக்கு போகும். அது ஏதோ ஒரு லாங்குவேஜ். அந்த இதை ட்ரிகர் பண்ணும்போது இந்த ஏபிஐக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகி டேட்டா பேஸ் கூட அது லிங்க் ஆயிருக்கும். அது வந்து பேக்எண்ட்ல. ஸோ அது மூலமா டேட்டாவை எடுத்து வரும். ஓகே. ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பேக் எண்டுக்கு கம்யூனிகேட் பண்றது தான் இந்த ஏபி. சரி ஓகே. ஸோ நான் ஒரு பட்டனை கொடுத்துட்டேன். ஸோ அந்த பட்டனை பர்டிகுலராக நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த ஏபிஐ வந்து ட்ரிகர் ஆகணும். ஸோ இந்த ஏபிஐ ட்ரிகர் ஆகி இதில் ஒரு ரெஸ்பான்ஸ் அனுப்புவாங்க. இது வந்து டேட்டா வருதா, ஏன்னா கெட் ஏபி அப்போ டேட்டாவை எடுக்கிறோம். அப்போ இந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரிசல்ட்டில் இருக்கும். அது நம்மளுக்கு வரணும். ஸோ நான் வந்து இப்போ இந்த இடத்துல கன்சோல் லாக்ல எதுவுமே இல்லை. இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் பண்ணும்போது எனக்கு ரெஸ்பான்ஸ் வரணும். ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு பாருங்க 29. ஸோ அந்த 29ல எனக்கு ரெஸ்பான்ஸ் வருது. என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னா ப்ராமிஸ் பெண்டிங் அப்படின்னு சொல்லி வருது. எதுக்கு இந்த ப்ராமிஸ் பெண்டிங் வருதுன்னா, ஸோ ப்ராமிஸ்னா ஒண்ணுமே இல்லை. இது ஜாவாஸ்கிரிப்டோட ஒரு ஏபிஐ டிஃபால்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பியூர் ஜாவாஸ்கிரிப்ட்ல இருந்து ப்ராமிஸ் மூலமா தான் ஒரு ஏபிஐ ஃபெச் பண்றது, கெட் பண்றது, அனுப்புறது எல்லாமே இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராமிஸ் கான்செப்ட் படி தான் எல்லாமே இருக்கும். ஸோ எதுக்காண்டி ப்ராமிஸ் பெண்டிங்னு வருதுன்னா, இப்போ நான் அங்கிருந்து ஒரு ரெக்வஸ்ட்டை நான் வந்து பேக்கனுக்கு அனுப்புறேன். ஸோ அது வந்து எது அந்த ரெக்வஸ்ட் போய் அங்கே ரிசீவ் ஆகி டேட்டா அனுப்புறதுக்கு பர்டிகுலர் டைம் எடுக்கும். அது மினிட்டா இருக்கலாம் இல்லை செகண்டா இருக்கலாம். பட் ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணும்னா லைன் பை லைன் இது வந்து ஒரு இன்டர்பிரேட் லாங்குவேஜ். ஸோ கம்பைல் அண்ட் இன்டர்பிரேட் லாங்குவேஜ். ஸோ என்னன்னா லைன் பை லைனா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ 29 இப்போ அந்த லைன்ல ஒரு டேட்டா வருது, ஒரு ஃபெச் நடக்கு அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட். ஸோ இந்த லைன்ல ஒரு கோட் இருக்கு, அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்படி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அடுத்த 28 போயிடும். 28ல எது இல்லைனாலே 29 போயிடும். ஸோ இதுதான் ஜாவாஸ்கிரிப்டோட டிஃபால்ட் பிஹேவியர். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா இந்த லைன்ல ஒரு ஒரு டேட்டா வரப்போகுது. அந்த டேட்டா பர்டிகுலர் டைம் எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணி ரன் பண்ணு. வெயிட் பண்ண பிறகு அடுத்த லைனுக்கு மூவ் ஆகு அப்படிங்கிறத அது சொல்லணும். ஸோ அதுக்கு தான் அவைட் அவைட்ங்கிற ஒரு கீவேர்ட் இருக்கு. ஸோ என்னன்னா வெயிட் பண்றதுக்கு. பட் இதுல எனக்கு ஒரு எரர் அடிக்கும். எதுக்குன்னா அவைட் பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து சிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷன் இருக்கும். சிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷன் தான் பேசிக்கா
லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். சிங்காக போயிட்டே இருக்கும். பட் இதை வெயிட் பண்ண வைக்கணும்னா அதை அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷனாக மாற்றணும். ஸோ அந்த ஃபங்க்ஷனை மாற்றணும்னா அந்த ஃபங்க்ஷன் முன்னாடி ஏஇசட். ஸோ அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷனாக மாற்றிட்டேன்னா எனக்கு இந்த இடத்துல எனக்கு இந்த எரர் வராது. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனை அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷனாக மாற்றிட்டு அவைட் கீவேர்டை யூஸ் பண்ணி இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் என்ன தோணும்னா 27 எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஸோ அவைட் கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் லைனுக்குள்ள போகணும் அப்படிங்கிறது வந்து அதுக்கு புரிஞ்சுக்கணும். ஓகே டன். இப்போ நான் அதை ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு எதுவுமே இல்லை. இப்போ நான் கிளிக் பண்ணும்போது பாருங்க எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிடைச்சிட்டு. என்னன்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து வெயிட் பண்ணி ரன் பண்ண வைக்கு. அதுவும் மைனர் ஆஃப் செகண்ட். அது வந்து தெரியாது. ஸோ இப்போ டேட்டா சீக்கிரம் தான் வந்துட்டு எதுக்கு டைம் எடுக்கல அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். பட் என்னன்னா அது ஒரு மைனர் ஆஃப் செகண்ட் டைம் எடுத்திருக்கும். ஸோ அது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா அதோட ரெஸ்பான்ஸ் இந்த ரிசல்ட்டுங்கிற ரெஸ்பான்ஸ்ல வந்து ஒரு கான்ஃபிக் ஒரு கீ இருக்கு, டேட்டா ஒரு கீ இருக்கு, ஹெட்டர் ஒரு கீ இருக்கு, ரெக்வஸ்ட் ஒரு கீ இருக்கு. இதுல நம்மளுக்கு தேவையானது டேட்டா. ஸோ இந்த டேட்டாங்கிற கீழே தான் கம்ப்ளீட்டட் ஃபால்ஸ் ஐடி டைட்டில் நம்மளுக்கு தேவையான டேட்டா எல்லாமே வந்திருக்கு. ஸோ நான் அதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். டேட்டா டாட் டேட்டா அப்படின்ட்டு. இப்போ இதுதான் ஒரு ஏபிஐ. நான் எப்படி டேட்டாவை கெட் பண்றேங்கிறது. இப்போ பாத்தீங்கன்னா நான் அதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இப்போ அந்த டேட்டா கிடைச்சிட்டு. இந்த டேட்டா தான் நம்மளுக்கு எதிர்பார்த்தோம். ஸோ இதான் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி இந்த டேட்டா நம்மளுக்கு கிடைச்சிட்டு. ஸோ இதுதான் ஒரு ஏபிஐ. நம்ம எப்படி ஒரு கெட் ஏபிஐ நம்ம போடுறது அப்படிங்கிறது. இதே போஸ்டா இருந்தா என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இது யூஆர்எல் சென்ட் பண்ற ஒரு ஆர்குமெண்ட். ஸோ இந்த கெட்ல யூஆர்எல் சென்ட் பண்ற ஒரு ஆர்குமெண்ட். இதே நான் டேட்டாவை அனுப்பணும்னா போஸ்ட்ங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ போஸ்ட்ங்கிற மெத்தட்ல டூ ஆர்குமெண்ட் சென்ட் ஆகும். என்ன ஆர்குமெண்ட்னா ஃபர்ஸ்ட் யூஆர்எல், செகண்ட் வந்து டேட்டா. நான் வந்து சென்ட் பண்ண போறேன், என்னோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டு சென்ட் பண்ண போறேன். ஸோ அது ஒரு ஆப்ஜெக்டா நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ கான்ஸ்ட் அது ஒரு ஆப்ஜெக்டா எடுத்துக்கிறேன். ஆப்ஜெக்ட் டேட்டா அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டு அதை யூசர் நேம் அப்படி சொல்லி நான் உள்ள கொடுத்துக்கிறேன். ஸோ பாஸ்வேர்டு பாஸ்வேர்ட் சொல்லி அதுக்கு ஒரு பர்டிகுலர் நேம் அப்படி நான் பர்டிகுலர் பாஸ்வேர்ட் தான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் டேட்டாவை என்னன்னா பாடியில சென்ட் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும் என்னன்னா ஒரு பர்டிகுலர் டேட்டா தான் அனுப்பணும். என்னன்னா இப்போ ஒரு யூசர் நேம் இந்த இடத்துல ஒரு கூகுள் அக்கௌண்ட் இருக்குன்னா அந்த கூகுள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது நம்மளோட ஒப்பீனியன்ல டேட்டா அனுப்பிடக்கூடாது. நம்மளோட ஒப்பீனியன் நான் எதை சொல்றேன்னா இப்போ நான் ஒரு டேட்டா வாங்கிட்டேன், அதை நம்ம இஷ்டத்துக்கு ஒரு கீ நேம் போட்டு அனுப்பிடக்கூடாது. ஸோ இது வந்து பேக் எண்ட்ல மாடல் தருவாங்க. ஸோ என்ன கீ நேம்ல நீங்க அனுப்பணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த கீ நேம் அப்போ என்ன என்ன சொல்லுவாங்கன்னா என்ன கொடுப்பாங்கன்னா மாடல் எனக்கு வந்து யூசர் நேம் வந்து எண்ணில் தாங்க, இந்த கீழே எனக்கு அனுப்புங்க டேட்டாவை, யூசர் நேம் டேட்டாவை, பாஸ்வேர்டை டபிள்யூ கேபிட்டல் இந்த கீழே எனக்கு டேட்டாவை அனுப்புங்க அப்படி சொல்லி அவங்க வந்து ஒரு மாடல் தருவாங்க. ஸோ அந்த மாடல் மூலியம் தான் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்ல யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் அனுப்பணும். அதை எப்படி அனுப்பணும்னா இந்த செகண்ட் ஆர்குமெண்ட்ல அனுப்பணும். அனுப்பணும். ஸோ இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம் வரும்னா இது வந்து கெட் ஏபிஐ. ஸோ இது வந்து கெட் ஏபிஐ. அப்போ நான் வந்து இந்த கெட் ஏபிஐ போஸ்ட் மூலமா நான் கெட் பண்றேன். போஸ்ட் மூலமா கெட் பண்ணும்போது நான் போஸ்ட்னா ஒரு டேட்டாவை அனுப்புறேன் இந்த ஏபிஐ மூலமா. ஆனா அங்க எழுதி வச்சிருக்கிறது கெட்டுக்காண்டி தான். அப்படிங்கும்போது எனக்கு எரர் த்ரோ பண்ணும். ஸோ எதுவுமே இல்லை, ஃபர்ஸ்ட் எதுவுமே இல்லை. நான் அதை கிளிக் பண்ணும்போது எனக்கு எரர் த்ரோ பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ஃபெயில்டு வித் ஸ்டேட்டஸ் கோட் 404. ஸோ ஏபிஐல நிறைய விதம் இருக்கு. என்னன்னா ஓகே ஏபிஐல நிறைய இது என்னன்னா 200, 404, 401, 400 அதே மாதிரி நிறைய டைப் இருக்கு. இந்த 404ங்கிறது என்னன்னா இப்படி ஒரு ஏபிஐ இல்லை அப்படிங்கிறது சொல்றதுதான். இப்போ நான் ஒரு ஏபிஐ நான் ஃபெச் பண்றேன்னா எனக்கு இந்த நெட்ஒர்க்ல எனக்கு இந்த நெட்ஒர்க் இந்த எலமெண்ட்ஸ்ங்கிறது ஹெச்டிஎம்எல் நம்ம ஹேண்டில் பண்றது, இந்த கன்சோலுங்கிறது ஜாவா ஸ்கிரிப்டை ஹேண்டில் பண்றது. இந்த நெட்ஒர்க்ங்கிறது வந்து என்னன்னா நம்ம கன்சோலுங்கிறது நம்மளோட டேட்டாவை செட் பார்க்கறதுக்கு, இந்த நெட்ஒர்க் என்னன்னா நம்மளோட என்ன ரெக்வஸ்ட் அனுப்பியிருக்கோம் என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு. நான் இப்போ கிளிக் பண்ணேன்னா ஒரு ரெக்வஸ்ட் போகும் பாருங்க. ஒரு ரெக்வஸ்ட் போய் எனக்கு இந்த ஹெட்டர்ல 404 இப்படி ஒரு ஏபிஐ இல்லை அப்படின்ட்டு. இப்படி ஒரு ஏபிஐ இருக்கு பட் கெட்டுக்கு தான் இருக்கு, போஸ்ட்டுக்கு இல்லை. ஸோ அப்போ இப்படி ஒரு ஏபிஐ இல்லை, அப்போ போஸ்ட் ஏபிஐ எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம போஸ்ட் ஏபிஐல தான் இந்த மாதிரி டேட்டாவை சென்ட் பண்ணணும். ஓகே புரியுதா இவ்வளோ நடத்துறது.
ஓகே. ஸோ அப்போ போஸ்ட்டுக்கு வேற இருக்கும், கெட்டு கரெக்ட். ஸோ என்னன்னா அப்போ நான் போஸ்ட் ஏபிஐ எடுத்து அந்த போஸ்ட்ல தான் நான் வந்து அந்த டேட்டாவை அனுப்பணும். ஸோ இது வந்து நார்மலா பண்றது. இப்போ இந்த இடத்துல நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு எரர் த்ரோ ஆகுது. ஸோ நான் இதை கிளிக் பண்றேன். எனக்கு எரர் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேஜ்ல எனக்கு காமிக்குது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேஜ்ல இப்போ எரர் காமிச்சுன்னா சப்போஸ் ஏதோ ஒரு சினாரியோல ஏபிஐ மிஸ்டேக்கா இருக்கும், இல்ல ஃப்ரண்ட் எண்ட்ல தப்பா ஃபிஷ் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி எரரை வந்து நம்ம ஹேண்டில் பண்ண ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னா, இந்த மாதிரி எரர் வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல ஷோ பண்ணக்கூடாது. இப்போ ஒரு யூசர் வராங்க, எனக்கு இந்த இடத்துல இந்த கிரியேட் அக்கௌண்ட்ல சப்மிட் கொடுக்குறாங்க. இது இதுக்குள்ள கொடுத்துருக்கிற ஏபிஐ வந்து ஒர்க் ஆகல. ஒர்க் ஆகாத போது நார்மலா இந்த மாதிரி ஒரு எரர்ல வந்துச்சுன்னா அது வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த எரரை ஹேண்டில் பண்ணணும். இந்த எரரை ஹேண்டில் பண்ணுறது தான் ட்ரை கேட்ச் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஏன்னா இந்த இதுல ஏதோ ஒரு எரர் வந்துச்சுன்னா அது டிஃபால்ட்டா கேட்சுக்குள்ள போயிடும். கேட்சுக்குள்ள கன்சோல்ல நம்ம அதை வாங்கி அது என்ன எரருங்கிறத டிஸ்ப்ளே பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நான் அதே இதை பட்டனை கிளிக் பண்றேன். பாத்தீங்கன்னா கன்சோல் எதுவுமே கிடையாது. இப்போ இதை கிளிக் பண்ணும்போது எரர் வரும். ஏன்னா கெட் ஏபிஐ போஸ்ட்டுக்கு நம்ம ட்ரை பண்றோம். அப்படி நான் கிளிக் பண்றேன், எனக்கு எரர் வருது 404. எனக்கு இங்க எரர் வரல. ஏன்னா அந்த எரரை கேட்ச்ல வாங்கி இப்போ அந்த 36 நம்மளுக்கு அவுட்புட்டா ஷோ ஆயிட்டு 36. ஸோ அப்போ என்னன்னா இந்த ட்ரை கேட்சிங்கிறது ஒண்ணுமே இல்லை. ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் நடக்கு, அந்த ஆக்ஷன் எதுவும் தப்பா வந்துச்சுன்னா அது கேட்சுக்குலாம் தள்ளி விட்டுரும். இந்த ஃப்ரண்ட் எண்ட்ல இந்த எரரை காமிக்க விடாது. ஸோ இதுதான் ஒரு எரர் ஹேண்ட்லிங் சொல்லுவாங்க. எரர் ஹேண்ட்லிங் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த ட்ரை கேட்சுங்கிறது. ஸோ அதே மாதிரி ட்ரை கேட்சும் இருக்கு, தென் கேட்சும் இருக்கு. இந்த தென் கேட்ச் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. இந்த இருக்கா தென் தென் இன்னொன்று டாட் போட்டு இதுல கேட்ச். ஸோ அவ்வளவுதான். சிம்பிள், ரெண்டுமே சொல்லவே சேம் தான். இது இந்த ட்ரை கேட்ச் வந்து ES6 லேட்டஸ்டா உள்ளது. ஓகே, லேட்டஸ்டா உள்ளது. தென் கேட்ச்ங்கிறது ட்ரை கேட்ச் வரதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுது. ஸோ ஓகே. இப்போ நான் இந்த இடத்துல வந்து போஸ்ட் ஏபிஐ நான் கிளிக் பண்ணணும். போஸ்ட் ஏபிஐ நான் எடுக்கணும். அப்போ நான் என்ன பண்றேன்னா போஸ்ட் ஏபிஐ டெமோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ எனக்கு வந்து போஸ்ட் ஏபிஐ எனக்கு வேணும். ஸோ நான் உள்ள போறேன். உள்ள போயிட்டு நிறைய இருக்கு. ஸோ போஸ்ட் ஏபிஐ ஏதாட்டும் ஒரு ஏபிஐ, டெமோ ஏபிஐ. ஓகே. ஸோ இதான் அந்த போஸ்ட் ஏபிஐ. பாருங்க, இதான் போஸ்ட் ஏபிஐ. இதை ஆட் பண்றது. ஸோ இதை நான் அப்படி காப்பி பண்ணிடுறேன். இதை அப்படி காப்பி பண்ணிட்டு ஸோ அவங்க அனுப்பியிருக்கிறது பாருங்க, டைட்டில் யூசர் ஐடி இந்த நேம்ல தான் நம்ம அனுப்பணும். டைட்டில் யூசர் ஐடி இந்த நேம்ல தான் நம்ம அனுப்பணும். அப்போ நான் வந்து இதை டைட்டிலா மாத்திக்கிறேன். டைட்டில், இது யூசர் ஐடி. சரி, இதுல என்ன நேம்னாலும் அனுப்பிக்கலாம். ஸோ நான் இதுல வந்து இண்டிஜர்னால நான் ஸ்ட்ரிங்கா அனுப்பல. ஸோ யூசர் ஐடியை நான் நார்மலா ஒன்று தான் அனுப்பிக்கிறேன். ஸோ இந்த டேட்டாவை நான் பாடியில செட் பண்ணணும். அப்போ நான் ஆப்ஜெக்ட் டேட்டாவை நான் இதில் கொடுத்துருக்கேன். ஓகேடா. இப்போ இந்த யூஆர்ல யூஸ் பண்ணணும். இந்த யூஆர்ல காப்பி பண்ணி அந்த யூஆர்ல நான் கொடுத்துட்டேன். இப்போ இது மெத்தட் போஸ்ட் நான் கொடுத்துட்டேன். ஜேசன் ஸ்ட்ரிங்கிஃபை இதெல்லாம் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு இதுலயே ஒரு இப்போ நான் இதை நான் ட்ரை பண்றேன். இதை நான் கமெண்ட் பண்ணிட்டு இப்போ ஏபிஐ வந்து ஆக்சிஸ் மூலமும் ஃபெச் பண்ணலாம். இது வந்து ஒரு ஒரு தேர்ட் பார்ட்டி லைப்ரரி. இந்த ஃபெச் இது வந்து டிஃபால்ட்டா ஜாவாஸ்கிரிப்டோட ஒரு லைப்ரரி, ஐ மீன் ஒரு மெத்தட். இது மூலமா நம்ம ஃபெச் பண்ணலாம். நான் எதுக்காடி நான் இது ஆக்சிஸ் போறேன்னா, சின்டாக்ஸை பாருங்க. ஃபெச் யூஸ் பண்ணேன்னா அதுக்கு மெத்தட் என்னன்னு டிஃபைன் பண்ணணும், ஹெட்டர் டிஃபைன் பண்ணணும், பாடி எப்படி டிஃபைன் பண்ணணும், அதுக்கடுத்து தென் கேட்ச் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டு. பட் போஸ்டா இருந்துச்சுன்னா, ஐ மீன் ஆக்சிஸா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு தேவையில்ல. சிண்டெக்ஸ் வந்து பெருசா போகாது. சிம்பிள் வைஸ் ஒரே சிண்டெக்ஸ்ல முடிச்சிடும். இப்போ பாருங்க, நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு நெட்ஒர்க்ல எதுவுமே இல்லை. இப்போ நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது எனக்கு 201 கிரியேட் ஆயிட்டு பேலோடு என்ன வந்திருக்கு. பேலோடுங்கிறது என்னன்னா நம்ம சென்ட் பண்ற டேட்டா. நம்ம இதான் டைட்டில் யூசர் ஐடி சென்ட் பண்ணியிருக்கோம். ப்ரிவியூல இது வந்து ரெஸ்பான்ஸ் வந்த டேட்டா பாருங்க. அப்படி நம்மளுக்கு டேட்டா ரெஸ்பான்ஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 46 46 நான் போறேன். 46ல பாருங்க, நான் என்ன டேட்டா அனுப்பியிருக்கேனோ அதையே நம்மளுக்கு ரெஸ்பான்ஸா அனுப்பியிருக்காங்க. இந்த போஸ்ட் ஏபிஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, எழுதி வச்சிருப்பாங்க. ஏன்னா அங்க வர டேட்டாவை அப்படியே ரெஸ்பான்ஸாவே அனுப்பிடு அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி நான் இந்த ஃபிஷ் பண்ண டேட்டாவை அப்படியே ரெஸ்பான்ஸா நம்மளுக்கே அனுப்பியிருக்கு. ஸோ இதுதான் போஸ்ட் ஏபிஐ. ஸோ பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஏபிஐ யூஆர்எல் கொடுத்துட்டு அது என்ன டேட்டா. இப்போ நான் இதை வேற கீ நேம்ல கொடுத்தேன்னா
குடுக்கலாம் தப்பு இல்ல. பட் இப்போ நான் இதுல ஒரே ஒரு ஓகே. இதுல நான் ஏன்னு ஒரு கீழே கொடுக்குறேன். இதை நான் பின்னு ஒரு கீழே நான் கொடுக்குறேன்னா இவங்க இவங்க வந்து நார்மலா எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ நார்மலா ஆக்சிஸ் அதே தான். எதுக்கு ஆக்சிஸ் வருதுன்னா ஸோ 400 பேட் ரெக்வஸ்ட் அப்படின்னா ஏபி கரெக்ட். 404 வரல ஏன்னா ஏபி அப்படி ஒரு ஏபி இருக்கு. 400 பேட் ரெக்வஸ்ட் எதுக்குன்னா 400 அப்படின்னா ஸ்டேட்டஸ் கோட் வந்து பேட் ரெக்வஸ்ட் எதுக்குன்னா இப்போ நான் கீ வந்து ஏபி அப்படின்னு கீழே நான் அனுப்பியிருக்கேன். பாருங்க இந்த ஆப்ஜெக்ட் டேட்டா ஏபி கீழே அனுப்பியிருக்கேன். பட் அங்க என்ன எழுதி வச்சிருப்பாங்கன்னா டேட்டாவை கெட் பண்ணிருப்பாங்க. கெட் பண்ணும்போது என்ன கெட் பண்ணிருப்பாங்க, இந்த பாடி டாட் டைட்டில் பாடி டாட் யூசர் ஐடி அப்படிதான் எடுத்திருப்பாங்க. நம்ம எப்படி அடிக்கிறோமோ பின்னு அடிக்கிறோம். அப்படிங்கும்போது டேட்டா வந்து உங்களுக்கு தப்பா வரும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ரெஸ்பான்ஸ் அனுப்புவாங்க, இது தப்பான டேட்டா, அப்போ பேட் ரெக்வஸ்டா நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும். ஓகே. ஸோ அப்போ அவங்க கொடுக்குற மாடல்ல தான் நம்ம அனுப்பணும். அப்ப நம்மளுக்கு என்ன கீழே அனுப்பணுங்கிறது நம்மளோட ஒப்பீனியன் கிடையாது. இது பேக் எழுதி வச்சிருப்பாங்க, அவங்களோட ஒப்பீனியன்ல தான் டேட்டாவை அனுப்பணும். புரியுதா? எ- எ- இப்போ இந்த மாதிரி நான் இது வந்து நான் டெமோ யூஆர்எல் வந்து இன்டர்நெட்ல நான் எடுக்கிறேன். இதே இது நானே ஒரு பேக்எண்ட் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டா அந்த பேக்எண்ட் லாங்குவேஜ் இந்த இந்த யூஆர்எல்ல நான் வந்து நார்மலா எழுதணும். ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எழுதி அதை நான் ரிஜிஸ்டர் பண்ணி இந்த ஹெச்டிபிஎஸ்க்கு ரிஜிஸ்டர் பண்ணி நான் அதை உங்களுக்கு தரணும். அது தந்து அது என்ன மாடல்ல தருவேன், நீங்க அப்படி அனுப்புற மாதிரி இருக்கும். அந்த டேட்டாவை பேக்எண்ட்ல வாங்கி இந்த டேட்டாவை மாடிஃபை பண்ணி வேலிடேட்லாம் பண்ணி அதை எஸ்கியூஎலுக்கு அப்டேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பேக் எண்ட் லாங்குவேஜ் போகுது, பேக் எண்ட்ல இருந்து டேட்டாபேஸ் போகுது. ஸோ புரியுதா? ஸோ இது எல்லாமே ஏபிஐ கம்யூனிகேட் மூலமா தான். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பேக் எண்ட் கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த ஏபிஐ, பேக் எண்ட்ல இருந்து டேட்டாபேஸ் கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருக்கும். ஸோ அது மூலமா கனெக்ட் ஆகும். ஸோ இது மூலமா தான் ஒரு டேட்டா டைரக்டா எஸ்கியூஎலுக்கு போகுது. டைரக்டா போகாது, ஒவ்வொரு இடத்தையும் தாண்டி அதை வேலிடேட் பண்ணி கரெக்டான டேட்டா வரதா சொல்லி தான் எஸ்கியூஎலுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. சும்மா நார்மலா எந்த டேட்டாவும் டைரக்டா அப்டேட் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ நம்ம அனுப்புற டேட்டாவும் ஆப்ஜெக்ட்ல தான் அனுப்பணும். ஸோ நார்மலா இப்போ இந்த யூசர் நேம் அனுப்புறேன், யூசர் நேம் அடுத்து கமா போட்டு யூசர் ஐடி அப்படின்னு அனுப்பக்கூடாது. இது ஒரு ஆப்ஜெக்ட் தான், இந்த ஆப்ஜெக்டா தான் அனுப்பணும். அப்ப என்ன அனுப்பணும், நம்மளோட ஸ்டேட் வந்து இப்படி இருக்கும். ஸ்டேட்ல அப்டேட் பண்ணிருக்கோம் கான்ஸ்ட் யூசர் நேம் செட் யூசர் நேம் அப்படின்னு அனுப்பிட்டு யூஸ் ஸ்டேட் அப்படின்னு போட்டு இதுல ஒரு பர்டிகுலர் வேல்யூவை நம்ம எடுத்திருப்போமா அந்த வேல்யூவை இந்த மாதிரி நம்ம அனுப்பிடுறோம். ஸோ இந்த இடத்துல இப்போ வேல்யூ இப்போ இந்த வேல்யூ இருக்குன்னா இந்த வேல்யூவை இந்த இதில் அனுப்பிடணும். ஸோ இப்படிதான் அனுப்பி இந்த ஆப்ஜெக்டை தான் டைரக்டா உள்ள கொண்டு வரணும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் என்னைக்குமே வெளியே இருக்கக்கூடாது, ஃபங்க்ஷன் உள்ள போட்டுக்கிறது பெஸ்ட். புரியுதா? ஸோ இப்படி இந்த இடத்துல டேட்டாவை எடுக்கிறேன்னா இந்த சிமியோன் அப்படிங்கிற டேட்டாவை நான் இந்த ஒரு நம்ம ஒரு ஏபிஐ எழுதிருப்போம், அந்த ஏபிஐ மூலமா அந்த டேட்டாவை நான் அனுப்பிடுவேன். அனுப்பிட்டு அங்க இருந்து ரெஸ்பான்ஸ் வருதான்னு பார்ப்பேன். ரெஸ்பான்ஸ் வந்து சக்சஸ் வந்துச்சுன்னா சக்சஸ், இந்த நெக்ஸ்ட்ல சக்சஸ் வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது ஏபிஐ ட்ரிகர் பண்ணிட்டு அதுல இருந்து சக்சஸ் இப்போ ரெஸ்பான்ஸ் வருதா நம்மளுக்கு. இந்த இடத்துல ஏபிஐ எல்லாமே சக்சஸ் ஆயிட்டுனா அடுத்த பேஜுக்கு நான் நேவிகேட் நான் தான் பண்ணி விடுவேன். நான் தான் நேவிகேட் அப்படி சொல்லி நான் அடுத்த பேஜுக்கு நேவிகேட் பண்ணிவிடுவேன். அப்போ நீ அடுத்த பேஜுக்கு நீ போகலாம் அப்படிங்கிறத ஃப்ரெண்ட்ல நான் வேலிட் பண்ணி விடுவேன். ஸோ இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுறது எல்லாமே நம்ம கண்ட்ரோல். அந்த ஏபி அனுப்புறதும் நம்ம கண்ட்ரோல் தான். அங்கிருந்து வர ரெஸ்பான்ஸ் மூலமா தான் அந்த ஃப்ரெண்ட் நம்ம வேலிடேட் பண்ணணும். அங்க என்ன ரெஸ்பான்ஸ் வருதோ அந்த ரெஸ்பான்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல வேலிடேட்டே பண்ணுவோம். ஓகே. இப்போ நீங்க கெட் டேட்டா நார்மலா இப்போ போஸ்டிங்க சென்ட் பண்றது கெட் எங்க எடுப்பீங்கன்னா, இப்போ நார்மலா நீங்க ஒரு அக்கௌண்ட் ஒரு ஒரு அப்ளிகேஷன் போறீங்க. இப்போ நான் ஃப்ளிப்கார்ட் உள்ளே நான் போறேன். சரி, ஃப்ளிப்கார்ட் உள்ள போன உடனே எனக்கு வந்து இது வந்து ஸ்டாட்டிக்கா இருக்காது, டைனமிக்கா மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே. இந்த டேட்டா எல்லாமே பேக்ல இருந்து வர டேட்டா தான். இந்த டேட்டாவை நம்ம ஃபெச் பண்ணி கெட் பண்ணி எடுத்து அது இமேஜா இருக்கும், இமேஜ் டேக்ல போடுவோம். அதுக்கடுத்து நார்மலா ஒரு கண்டென்ட்டா இருக்கும், கண்டென்ட் டேக்ல போடுவோம், ஐ மீன் ஒரு டேக்ல போடுவோம். ஸோ இது இது எல்லாமே பேக்ல இருந்து வர டேட்டா. இதை ஃபுல்லாமே நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷோ பண்ணுவோம், அவ்வளவுதான். ஸோ அப்போ ஏபி எப்படி ஃபெச் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா இருக்கா? ஸோ இது வந்து கெட்.
இப்போ போஸ்ட்ங்கிறது என்னன்னா, இப்போ நான் பர்டிகுலரா இதை கிளிக் பண்ண போறேன் பாருங்க. இதை நான் கிளிக் பண்ணும்போது நான் இதை கிளிக் பண்ணிருக்கேன். அப்ப இதுக்கு ஒரு ஏபிஐ நம்ம வெளியே அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. அந்த ஏபிஐ நான் கால் பண்றேன். இதை கிளிக் பண்ணும்போது இதோட ஐடியை நான் கொடுப்பேன். என்ன இதுன்னு. அப்போ இத இதுக்குள்ள டேட்டா எல்லாமே உங்களுக்கு ரெஃபரன்ஸா வரும். அப்போ இங்க இருந்து ஐடி போகுது. அப்போ போஸ்ட் அனுப்புவேன். போஸ்ட் அனுப்பிட்டு இதோட ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு வரும். ஓகே, அது ஃபுல்லாவே ஒரு கெட்டா இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ரெண்டு ஏபி நான் ட்ரிகர் பண்ணுவேன். இங்க இருந்து ஐடியை நான் அனுப்புவேன். இது எதுக்குள்ள ஐடி அப்படிங்கிறது. இப்போ நான் இதை கிளிக் பண்றேன். இந்த இதை நான் கிளிக் பண்றேன்னா இது இது வந்து ஒரு இது ஒரு கேஜெட்ஸ் அப்படி சொல்லி இதோட ரெக்வஸ்ட்டை நான் அனுப்புவேன். போஸ்டா ஒரு ஐடியா அனுப்புறேன்னா அங்க இருந்து அது போஸ்ட் ஐடி அதை ஒரு ரெஸ்பான்ஸா நம்ம தருவாங்க. அதை நம்ம ஷோ பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் கெட் போஸ்ட்டுக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட். இதுல புட் இருக்கு. புட்டுங்கிறது ஒண்ணுமே இல்ல, அப்டேட் பண்றது. அது இந்த இடத்துல வராது. ஸோ இ காமர்ஸ் வெப்சைட்டுக்கு வந்து அப்டேட்லாம் கிடையாது. ஒண்ணு கெட் பண்ணுவோம், இல்ல எதுக்குள்ள டேட்டாங்கிறத போஸ்ட் பண்ணுவோம். அதை ஆர்டர் பண்ணுவோம், அவ்வளவுதான். இங்க இருந்து நம்ம எதுவுமே அப்டேட் பண்ண மாட்டோம். ஆனா அப்டேட் பண்ணணும்னா எந்த இடத்துல அப்டேட் பண்ணுவோம்னா இந்த இடத்துல யூசர் நேம். உங்களோட யூசர் நேம் வந்து மறந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டுக்கு இல்ல சேஞ்ச் பண்ணணும். ஐ மீன் யூசர் நேம் பாஸ்வேர்டு. அப்படின்னா நீங்க வந்து புட் அப்படிங்கிற மெத்தட்ல கொடுத்துட்டு பாஸ்வேர்டு இதுல கொடுப்பீங்க. ஸோ பாஸ்வேர்டை என்ன பாஸ்வேர்டு நீங்க அப்டேட் பண்ணணும் அது பாஸ்வேர்டு கொடுப்பீங்க. அப்போ புட் அப்படிங்கிற மெத்தடை நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த புட்டுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகி டேட்டா பேஸ்ல போய் லேட்டஸ்ட் பாஸ்வேர்டு வந்து அப்டேட் ஆகும். டெலிட்ங்கிறதும் அப்படிதான். டெலிட் பண்ணுனா அந்த ஐடியை நீங்க கொடுப்பீங்க. அந்த ஐடியை எடுத்து டேட்டாபேஸ்ல போய் டெலிட் பண்ணிடுவாங்க. டெலிட் ஃப்ரம் அப்படி சொல்லி அந்த டேட்டாபேஸ்ல போய் டெலிட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த மெத்தட்ஸ். போஸ்ட், கெட்டு, புட்டு, டெலிட்ங்கிறது. இந்த எலமெண்ட்ஸ், இந்த இப்போ பாத்தீங்கன்னா இதான் டெவலப்பரோட டூல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த டூல்ஸ், டெவலப்பர் டூல்ஸ்ல எலமெண்ட்ஸ் வந்து HTML ஹேண்டில் பண்றது. HTML இருக்கும். இந்த கன்சோல்ங்கிறது நம்மளோட அவுட்புட்டை பாக்குறதுக்கு என்ன வந்திருக்கு அப்படி எரரை பாக்குறதுக்கு தான் இந்த கன்சோல். ஸோ நெட்ஒர்க்குங்கிறது இங்க இருந்து ஒரு ஏபிஐ ஹிட் பண்ணியிருக்கோம். ஒரு ஏபிஐ ட்ரிகர் பண்ணியிருக்கோம். அந்த ஏபிஐ ட்ரிகர் ஆயிருக்கு. அது என்ன ரெஸ்பான்ஸ் வருது, அது எப்படி பண்ணியிருக்கோம், எந்த மெத்தட்ல பண்ணியிருக்கோங்கிறது பாக்குறதெல்லாம் இங்க. ஓகே, அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ், செஷன் ஸ்டோரேஜ், இது எல்லாமே ஹேண்டில் பண்றதுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ நம்ம பேசிக்கா யூஸ் பண்றது இந்த இந்த நாலு தான். இந்த எலமெண்ட்ஸ், நெட்ஒர்க், அப்ளிகேஷன், கன்சோல் ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அப்போ நான் போஸ்ட் ஏபிஐ நான் கிளிக் பண்ணேன்னா போஸ்ட் ஏபிஐ நான் இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்றேன்னா அது வந்து ஒரு போஸ்ட் ஏபிஐ. இந்த பேலோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் என்னன்னா நான் அனுப்புற டேட்டா. ஸோ நான் அனுப்புற டேட்டா இது ரெஸ்பான்ஸ் ப்ரிவியூ எல்லாமே அவங்க அனுப்புற டேட்டா. ஐ மீன் ப்ரிவியூல பாருங்க, நான் அனுப்புற டேட்டாவை எக்ஸ்ட்ரா ஒரு ஐடி ஆட் பண்ணி அவங்க ரிப்பீட்டடா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ போஸ்ட், கெட்டு, போஸ்ட், புட்டு, டெலிட், நான் எல்லாமே ஒரு மெத்தட்ஸ். HTTP கூட ஒரு மெத்தட்ஸ் தான். ஸோ நம்ம என்ன ஏபிஐ யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி அந்த ஏபிஐ யூஸ் பண்றோம்னா நம்ம டேட்டா சென்ட் ஆயிடும். ஸோ ஒரு கம்யூனிகேட் பண்றது தான் அந்த ஒரு ஏபிஐ. இந்த இடத்துல நான் ஒண்ணே ஒன்று சொல்லுவேன். இந்த இடத்துல நான் ஃபெச் எதுக்கு நான் யூஸ் பண்ணலாம், ஃபெச் மூலமாவும் என்னால பண்ண முடியும். எதுக்கு நான் யூஸ் பண்ணலைன்னா எனக்கு சின்டெக்ஸை பாருங்க இவ்வளவு பெருசா இருக்கு. இதோட சின்டெக்ஸை பாருங்க சிம்பிளா இருக்கு. ஸோ இதுக்கு மெத்தட். ஆமா, ட்ரை கேட்ச். இல்ல இல்ல ஆமா, இதுலயே தென் கேட்ச் யூஸ் பண்ணி நம்ம பண்றோம். அதே மாதிரி இதுலயும் நான் தென் போடலாம். தென் போட்டு இதுலயே தென் கேட்ச் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுல மெத்தட் போஸ்ட் எல்லா மெத்தட் பார்க்கணும். பாடின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் நம்ம ஒரு கீ கொடுத்து அந்த கீழ இந்த மாதிரி நம்ம சென்ட் பண்ணணும். ஆனா இங்க வந்து டைரக்டா கொடுத்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி சின்டெக்ஸ் வந்து எது ஃபெமிலியரா இருக்கோ அதுக்காண்டி தான் இந்த ஆக்சிஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ இந்த ஹெட்டர்ஸும் ஒன்று உண்டு. ஹெட்டர்ஸும் நம்ம நம்ம வந்து ஒரு முக்கியமானது. இதில் அனுப்பலை, அதனால இதில் அனுப்பாமையே இந்த ஏபிஐ ஒர்க் ஆகுது. பட் இந்த ஹெட்டர்ஸும் இம்பார்ட்டன்ட். இந்த ஹெட்டர்ஸ்ல தான் பர்டிகுலரா இது வந்து டேட்டாவை எப்படி சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் டாட் ஜேசான் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஸோ கண்டென்ட் டைப், இந்த கண்டென்ட் டைப்புங்கிறது நம்ம அனுப்புற டேட்டா. ஸோ நம்ம அனுப்புற டேட்டா இது வந்து எப்படி போகணும். அப்ளிகேஷன் கைஃபன் ஜேசன்னா ஒரு ஜேசன் ஃபார்மேட்ல சென்ட் ஆகும். ஓகே, ஒரு ஜேசன் ஃபார்மேட்ல சென்ட் ஆகும். ஸோ அப்படி சென்ட் ஆகுனா தான் டேட்டாவை ரிசீவ் பண்ண முடியும். பட் இது ஹெட்டர்ஸ் இல்லாமே இந்த ஏபி ஒர்க் ஆகுது.
பட் செல் ஏபி ஒர்க் ஆகாது. இந்த கெட் வெர்ஷன் கரெக்டா அனுப்பணும். ஸோ இந்த கெட் வெர்ஷன் நம்ம கொடுக்கணும். அப்படி இந்த கெட் வெர்ஷன் இந்த ஏபிஐல கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும்னா கான்ஸ்ட் ஹெட்டர்ஸ் அப்படி சொல்லி இல்ல ஒரு ஹெச்னு போட்டுட்டு இந்த இதை அப்படி நான் காப்பி பண்ணிட்டு ஸோ இந்த கண்டென்ட் டைப் அப்ளிகேஷன் டாட் ஜேசன் இதை போட்டுட்டு இந்த ஹெச்சை மூணாவது ஆர்குமெண்டா அனுப்புறோம். தேர்ட் ஆர்குமெண்டா அதை ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி என்னைக்குமே ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ணணும். ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட் தான், அதுவே இது ஒரு ஆப்ஜெக்ட் அதை கிரியேட் பண்ணி இதுல ஹெட்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு கீ இருக்கும். அந்த கீழே இந்த ஹெச் அனுப்பிடணும். ஹெச்சை அனுப்பிடணும். ஸோ இப்படி அனுப்பிட்டோம்னா அப்போ இந்த ஏபிஐ போகும்போது இது என்ன ஏபிஐங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த டேட்டா வந்து எந்த கண்டென்ட் டைப்ல போகுது, ஐ மீன் ஒரு ஆப்ஜெக்டா போகாது. இப்போ இது வந்து ஒரு அப்ளிகேஷன் ஜேசனா போகும். ஓகே, ஸோ அப்படி ஜேசனா போனாதான் இது இந்த ஏபி ஒர்க் ஆகுது. பட் சில ஏபி ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி ஹெட்டர் அனுப்புனாதான் ஒர்க் ஆகும். ஓகே, புரியுதா? ஸோ அப்போ இப்படி அனுப்பும்போது இந்த இந்த டேட்டா இந்த ஆப்ஜெக்ட் டேட்டா வந்து ஸ்ட்ரிங்கிஃபையா போகும். எப்படி போகும்னா இந்த மாதிரி போகும். இந்த ஆப்ஜெக்ட் டேட்டா வந்து ரிசல்ட் எப்படி இருக்குன்னா டைட்டில் இந்த யூசர் நேம் என்ன யூசர் நேம் வருதோ அந்த யூசர் நேம், அதுக்கடுத்து கமா போட்டு ஸோ அதுக்கடுத்து இந்த யூசர் ஐடி அப்படி காமிக்கிறீங்க. ஸோ இப்படிதான் டேட்டா சென்ட் ஆகும். இப்படிதான் டேட்டா வந்து அந்த ஏபிஐ மூலமா சென்ட் ஆகும். ஸோ இதுக்காண்டி தான் ஹெட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் ஜேசான் அப்படிங்கிறத நான் ஒன்று நடத்தலை. ஸோ ஜேசான்னா என்ன அப்படிங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஜேசான்னா என்ன, அதுக்கடுத்து டோக்கன் ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த டோக்கனை வச்சுதான் எல்லா வெப்சைட்டையும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுவோம். ஐ மீன் டோக்கனை வச்சுதான் நம்ம ஒரு ஒரு ஏபிஐ ஹேண்டில் பண்ணுவோம். டோக்கன் வந்தால் தான் ஒரு வெப்சைட்டுக்குள்ளேயே நம்ம அலோவ் பண்ணுவோம், அது லாகின் பண்ணி உள்ள போறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ் நான் சொல்றேன். ஜேசன் ஒரு ஃபார்மேட் இருக்கு, அடுத்த டோக்கன் ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் ஒரு நார்மலா ஹெட்டர்ஸ் அப்படிங்கிறது. நம்ம அனுப்பணும்னா இந்த இந்த டேட்டா எந்த டைப்ல போகுது அப்படிங்கிறது. ஸோ இதுல நிறைய டைப் இருக்கு. பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஜேசன் இருக்கும், சிலது ஃபைல் ஃபார்மேட். இப்போ நான் ஃபைல அனுப்புறது, ஃபைலவே நான் இந்த மாதிரி அனுப்ப முடியாது. ஓகே, அந்த ஃபைலுக்கு ஃபைல் ஃபார்மேட்ல அனுப்பணும், அதுக்கு ஒரு டைப் இருக்கு. ஸோ அது மாதிரி நிறைய டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த டைப்பை நீங்க பாருங்க. ஸோ போக போக இன்னொரு அந்த டைப் வந்து உள்ள வரும்போது நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, வேற டவுட்?